உங்களுக்கு எதிராக களத்தில் இருப்பேன், ஒரு நாளும் துரோகியாக நிற்க மாட்டேன். இதை பலமுறை சொல்லியிருக்கேன். என்னுடைய ரத்தத்திலே அது கிடையாது. எனக்கு தேவையும் இல்லை. அதனால நான் அதை தவிர்க்கிறேன். ஏன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா, தம்ப்நெயில்ல தான் போடுவீங்க கொண்டு போய். கேள்விக்கணைகளால் சீமானை கேள்விக்கணைகளால் துளைக்கும் அமீர். இப்படி ஏதோ ஒண்ணு. சீமானை வீழ்த்துகிறேன் அமீர். இப்படி ஏதோ ஒண்ணு போடுவீங்க. தெரியாது அது எதுக்கு போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் அதை விரும்பல. அப்புறம் 2வது பயமான்னு கேட்டீங்க. நான் பயப்படுவேன் எப்பொழுதுமே. என்னுடைய பயம் என்பது என்னை படைத்தவனை தவிர நான் பயப்படுற ஆளு தான். ஆனா படைச்சவனுக்கு ரொம்ப பயப்படுவேன். மனிதர்களுக்கு பயந்ததில்லை. அதனால இந்த பூச்சாண்டி வேலைக்குலாம் நான் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டேன். இப்போ இந்த நேர்காணல் பார்த்ததுக்கு அப்புறமும் 10 ஃபோன் கால் வருமா? வரும். ஆபாசமா பேசுவாங்களா? பேசுவாங்க. அதை விட ஆபாசமா நான் பேசுவேன். என்ன விதைக்கிறியோ அதை விட நான் வேகமா கொடுப்பேன். எனக்கு இன்னொரு குணம் இருக்கு. அதுக்கெல்லாம் பயந்து அந்த நேர்காணலுக்கு வந்திருக்க மாட்டேன். இப்படி தனியாளா நின்னுகிட்டு இந்த சமூகத்துல போராடிக்கிட்டு இருக்கவும் மாட்டேன். அதனால அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்ல ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கா சீமான் மேல உங்களுக்கு? இப்ப நெறைய அரசியல் முரண்பாடுகள்ல நானே உங்ககிட்ட பேட்டி எடுத்திருக்கேன். நெறைய பேசியிருக்கிறேன். இஸ்லாமியர்கள் குறித்து பேசினதுலலாம் நெறைய முரண்பாடுகள வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. ஆனா அதே சமயங்கள்ல கான்டெம்பரரியா நெறைய நிகழ்ச்சிகள்ல அவரோட கலந்துகிட்டு இருக்கீங்க. போராட்டங்கள்ல கூட கலந்துக்கிறீங்க. அப்ப ஒரு ஒரு அந்த அணுகுமுறையில அது என்ன விதமான அணுகுமுறை அது? கருத்தியலா தான் எதிர்க்கணுமே தவிர, தனி மனிதனை எதிர்ப்பாக மாற்றக்கூடாது. கருத்து தான் எதிர். கருத்து முரண் தான் எப்பொழுதுமே இருக்கும். அந்த மனிதன் எனக்கு எதிரானவராக எப்படி மாறுவார்? அவர் கருத்தும் என்னுடைய கருத்தும் ஒரு புள்ளியில இணைய மறுக்குது. இணையிற இடங்கள்ல ஒண்ணா இருக்கும். எப்பெல்லாம் ஒரே புள்ளியில இணையுதோ, அந்த மேடைகள்ல 2 பேரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கிறோம். ஒண்ணா பயணிக்கிறோம். அது போராட்ட களமாக இருந்தாலும் சரி, பொதுவெளியாக இருந்தாலும் சரி. உறவாக வீட்டு விசேஷங்கள்ல என்னுடைய வீட்டு விசேஷத்துல உரிமையோட என்னுடைய மகளின் திருமணத்துக்கு அவரை அழைக்க, என்னுடைய அண்ணன் மகன் திருமணத்திற்கு பள்ளிவாசலுக்குள்ளேயே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிருந்தேன். அதெல்லாம் உறவு. கருத்தை அவர் ஒரு கருத்து சொல்றாரு. எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. அந்த கருத்தை உங்களை போன்றவர்கள் கேட்கும் பொழுது என்னுடைய நிலைப்பாடை தான் நான் சொல்லணுமே தவிர, அவர் ஏன் இப்படி சொன்னாரு தெரியுமான்னு நான் சொல்லக்கூடாது. அது அவருக்கு எதிரான கருத்து இல்லையா? அது அவருக்கு கருத்துக்கு எதிரான கருத்து. 2 பேர் கருத்தையும் பொது வெளியில அவரு தானங்க சொல்றாரு அத. அவர் சொன்ன கருத்துக்கு எதிர் தான். சீமானுக்கு எதிர் இல்ல. என்னுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கு. ரொம்ப சுத்தி வளைக்கிற மாரி இருக்கு. சுத்திலாம் வளைக்கல. இப்ப நீங்க சீமான ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? அவரை நான் வெறுக்கல. வெறுக்கலங்கிறீங்க. அவரை நான் ஒரு நாளும் வெறுக்கல. அது இந்த அர்த்தம் அவருக்கு புரியுமா? புரியும். நிச்சயமா புரியும்.